ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது? கொடுக்கப்பட்டிருக்கிற 3 நிலைகள்லையும் காமனா எண் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல் 2 நிலைகளை எடுத்துக்கோங்க. இதுல பொதுவா இருக்கக்கூடிய எண் 4. அப்ப இந்த 4ஐ வைத்து எதிரெதிர இருக்கக்கூடிய பக்கங்களை நாம கண்டுபிடிச்சுக்கணும். 4க்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 6 இருக்கு. 2வது நிலையில இருக்கிற 4க்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 1 இருக்கு. இந்த 2 கிளாக்வைஸ் டைரக்ஷனும் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். ஏன்னா ஒரு முகம்தான் பொதுவானதா இருக்கு. அப்ப டைரக்ஷனை தான் நம்ம பார்க்க முடியும். சோ 6ம் 1ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. அதே மாதிரி 4ஓட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 2 இருக்கு. 2வது நிலையில இருக்கிற 4க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 5 இருக்கு. 2ம் 5ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. 6க்கு எதிரானது 1, 5க்கு எதிரானது 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் 1 தான் மிச்சம் இருக்கு. அது 3, அது 4க்கு எதிரானது. எனவே 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 3 ஆகும். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 5 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது? கொடுக்கப்பட்டிருக்கிற 4 பொசிஷன்ஸையும் பாருங்க. 2வது 3வது பகடைகளை எடுத்துக்கோங்க. அதுல பொதுவான முகமா இருக்கிறது 6. 2ஆம் பகடையில 6ஓட கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்கிறது 3. 3ஆம் பகடையில 6ஓட கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அமைந்திருப்பது 4. சோ 3ம் 4ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. 2ஆம் பகடையில 6க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அமைஞ்சிருப்பது 1. 3வது பகடையில 2. சோ 1ம் 2ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. 1ம் 2ம் எதிரானதுன்னு சொல்லியாச்சு. 3ம் 4ம் எதிரானதுன்னு சொல்லியாச்சு. அப்ப இன்னும் 1 தான் மிச்சம் இருக்கு. சோ 6ம் 5ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. 5 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 6 ஆகும். ஒரு பகடை 2 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. எந்த எண் பகடையின் 2 நிலையிலும் அடிப்பகுதியில் அமையும்? 5 பொதுவான எண்ணா மேல இருக்கு. 5க்கு எதிரே உள்ள எண் தான் கேக்குறாங்க. அப்ப மற்ற 2 முகங்களும் எதிரெதிர் பக்கங்களா அமையும். அப்ப 3இன் எதிர்ப்பக்கம் 1ஆ இருக்கும். 6இன் எதிர்ப்பக்கம் 2ஆ இருக்கும். அப்ப 5இன் எதிர்ப்பக்கம் 4ஆக இருக்கும். 4 என்ற எண் பகடையின் 2 நிலையிலும் அடிப்பகுதியாக அமையும். டிக் பண்ணிக்குவோம். ஒரு பகடை 2 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 5 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் எது? கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில 1ம் 3ம் பொதுவான பக்கங்களா இருக்கு. 2 முகங்கள் பொதுவானதாக இருந்தால் காட்டப்பட்டுள்ள 3வது முகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானதாக அமையும். இந்த விதிப்படி 1ம் 3ம் பொதுவான பக்கங்களா இருக்கிறதுனால 5ம் 2ம் ஒன்றுக்கொன்று எதிரானது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சோ 5இன் எதிர்ப்பக்கம் 2. 5 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 2 ஆகும். பகடையின் 6 முகங்கள் A, B, C, D, E மற்றும் F என குறிக்கப்பட்டுள்ளன. பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து C என்ற எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து எது? கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பகடைகளின் நிலைகள்ல ஏதாவது ஒரு எழுத்தாவது ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. முதல் 2 டைஸ்ல F-ஓட பொசிஷன் பாருங்க, கரெக்டா ஒரே இடத்துல இருக்கு. இப்ப F-ஓட பொசிஷன் ஒரே இடத்துல இருக்குன்னா மற்ற 2 பக்கங்களும் அந்த ஒத்த பக்கங்களுக்கு எதிரா இருக்கணும். இது ஒரு விதி. F-ஓட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல E-யும் D-யும் இருக்கு.
இன்னொரு டைல எஃபோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏயும் பியும் இருக்கு. அப்ப ஏயின் எதிர்பக்கம் இ, பியின் எதிர்பக்கம் டி. இப்ப எஃப்பின் எதிர்பக்கம் என்னவா இருக்கும்? அது சியா இருக்கும். சியின் எதிர்பக்கத்தில் அமையும் எழுத்து எஃப் ஆகும். பகடையின் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 6 புள்ளிக்கு எதிரே அமையும் புள்ளிகள் எத்தனை? கொடுக்கப்பட்டிருக்கிற 2 நிலைகள்லையுமே ஒரே முகம் பொதுவானதா இருக்கு. அதுல ஒன்றுதான் பொதுவான புள்ளி. ஒரு முகம் பொதுவானதாக இருந்தா ஒத்த பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்களா அமையும். இப்ப ஒன்று பொதுவான முகத்துல இருக்கு. அப்ப அடுத்த முதல் நிலையில இருக்க புள்ளிகள் கிளாக் வைஸ்ல சொல்றேன் 6, 2. அடுத்த நிலையில இருக்க புள்ளிகள் 5, 4. அப்ப 6இன் எதிர்பக்கம் 5. ஏன்னா மேல் பக்கமும் மேல் பக்கமும் ஒத்த பக்கங்கள் எதிரெதிரே இருக்கும். 2இன் எதிர்பக்கம் 4. ஏன்னா அது வலது பக்கம். சோ 6க்கு எதிரே உள்ளது 5. டிக் பண்ணிக்கலாம். 6 என்ற புள்ளிக்கு எதிரே அமையும் புள்ளி 5 ஆகும். பகடையின் ஒரு நிலை கொடுக்கப்பட்டுள்ளது. 3 என்ற எண்ணிற்கு எதிராக அமையும் எண் எது? ஒரு பகடை கொடுக்கப்பட்டுட்டாலே அது சாதாரண பகடை. சாதாரண பகடைனா எதிரெதிர் பக்கங்களுக்கான கூடுதல் 7 அப்படின்னு இருக்கணும். 3இன் எதிர்பக்கம் 4 இருக்கும். 5இன் எதிர்பக்கம் 2 இருக்கும். 6இன் எதிர்பக்கம் 1 இருக்கும். அப்பதானே கூட்டினா 7 வரும். சோ இங்க கேட்ட கேள்வி என்ன? 3இன் எதிர்பக்கம் என்ன? 3இன் எதிர்பக்கம் 4ஆகத்தான் இருக்க முடியும். 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 4 ஆகும். டிக் பண்ணிக்கலாம். ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 5 என்ற எண் மேற்புறம் அமைந்தால் அதற்கு எதிரே அமையும் எண் எது? இதுல பொதுவான நிலை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். முதல் 2 பகடைகளை பாருங்க. பொதுவான பக்கங்களா 1, 2 இருக்கு. அப்ப முன்பக்கமா இருக்கக்கூடிய எண்கள் ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்கும். 4ம் 6ம் ஒன்றுக்கொன்று எதிரானது. இதே நேரம் 2வது 3வது பகடையும் பார்க்கும்போது 6ம் 1ம் பொதுவான பக்கங்களா இருக்கு. 3ம் 2ம் இருக்கு. சோ 3க்கு எதிர்ப்புறம் 2 இருக்கும். இப்போ ஒரே ஒரு பக்கம் தான் மிச்சம் இருக்கு. அது 1க்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடியது. அது 5. இப்ப கேள்வி என்ன? 5க்கு எதிரே அமையும் எண். சோ 5க்கு எதிரே உள்ளது 1. 5 என்ற எண் மேற்புறம் அமைந்தால் அதற்கு எதிரே அமையும் எண் 1 ஆகும். டிக் பண்ணிக்கலாம். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. ஸ்டார் என்ற குறியீட்டுக்கு எதிரே அமையும் குறியீடு எது? கொடுக்கப்பட்டிருக்கிற 4 நிலைகளையும் பாருங்க. பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் இரு பக்கங்கள் பொதுவானதாக இருந்தால் பொதுவான பக்கங்களை தவிர மீதி உள்ள இரு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே இருக்கும். இந்த விதிப்படி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது மற்றும் 4வது நிலைகளை பார்த்தோம்னா டாலர் சிம்பலும் பிளஸ் குறியீடும் பொதுவானதா இருக்கு. அப்ப மீதமுள்ள 2 பக்கங்கள் என்ன? ஸ்டார், சதவீதம். அப்ப ஸ்டாரும் சதவீதமும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகளாக அமையும். சோ ஸ்டார் என்ற குறியீட்டுக்கு எதிரே அமையும் குறியீடு சதவீதம் ஆகும். டிக் பண்ணிக்கலாம். பகடையின் 6 முகங்கள் P, Q, R, S, T மற்றும் U என குறிக்கப்பட்டுள்ளன.
பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து ஆர் என்ற எழுத்து கீழ்ப்புறம் இருந்தால் அதற்கு எதிரே அமையும் எழுத்து எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிற 3 நிலைகளை பாருங்க. இங்கே முதல் விதியை பயன்படுத்த போறோம். பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக அமைந்தால் அந்த உறுப்புக்கு கடிகார திசையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். விதி 1 படி 2வது 3வது பகடைகளை எடுத்துக்கோங்க. பி என்ற எழுத்து பொது உறுப்பா இருக்கு. கடிகார திசையில அமையும் எழுத்துக்கள் என்ன? Q ஒரு பகடையிலையும் T மற்றொரு பகடையிலையும் கடிகார திசையில இருக்கு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. கடிகார திசையை கண்டினியூ பண்ணும்போது U R. அப்ப Uவும் Rயும் ஒன்றுக்கொன்று எதிரானதா அமையும். R என்ற எழுத்து கீழ்ப்புறம் இருந்தால் அதற்கு எதிரே அமையும் எழுத்து U ஆகும். டிக் பண்ணிக்கலாம். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பிங்க் என்ற வண்ணத்திற்கு எதிரே அமையும் வண்ணம் எது? கொடுக்கப்பட்டிருக்கிற 4 நிலைகளையும் பாருங்க. விதி 2 நாம பயன்படுத்த போறோம். பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் இரு பக்கங்கள் பொதுவானதாக இருந்தால் பொதுவான பக்கங்களை தவிர மீதி உள்ள இரு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே இருக்கும். இந்த 2வது விதிப்படி 3வது மற்றும் 4வது பகடையை பார்க்கிறோம். நமக்கு சிவப்பு மற்றும் மெரூன் இந்த 2 கலர்களும் பொதுவானதா அமைஞ்சிருக்கு. அப்ப 3வது வெளிப்படக்கூடிய பக்கம் ப்ளூவும் பிங்க்கும், நீலமும் இளஞ்சிவப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானதாக அமையும். இளஞ்சிவப்பு பிங்க் என்ற வண்ணத்திற்கு எதிரே அமையும் வண்ணம் ப்ளூ நீலம் ஆகும். டிக் பண்ணிக்கலாம். பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கேள்வி குறியீடு இடப்பட்ட இடத்தில் அமையும் எண் அல்லது எழுத்து என்ன? கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் 2 பகடைகளை ஒப்பிடுங்க. இதுல 3 பொதுவான எண்ணா இருக்கு. இங்கே முதல் விதியை பயன்படுத்த போறோம். பகடையின் ஏதேனும் 2 நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக அமைந்தால் அந்த உறுப்புக்கு கடிகார திசையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இப்ப இங்க 3க்கு கடிகார திசையில B2, 2வது பகடையில 3க்கு கடிகார திசையில A1. விதி 1 படி Bயும் Aயும் எதிரெதிர் பக்கமா இருக்கும், 1ம் 2ம் எதிரெதிர் பக்கமா இருக்கும். அப்ப மீதம் உள்ளது என்ன? 3ம் Cயும். அப்ப 3ம் Cயும் எதிரெதிர் பக்கங்களா அமையும். எதிரெதிர் பக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 3வது பகடையில கொஸ்டின் மார்க் இடப்பட்ட இடத்துல என்ன வரும்னா, முதல் பகடையையும் 3வது பகடையையும் ஒப்பிடுவோம். 2 இருக்கிற இடத்துல 2 இருக்கு அப்படின்னா 2ன் கடிகார திசையில இருக்கக்கூடிய மற்ற 2ம் எதிரெதிரே அமையும். 3ன் எதிர்ப்பக்கம் C அங்க இருக்கு, Bயின் எதிர்ப்பக்கம் A அங்கே வரணும். கேள்வி குறியீடு குறியிடப்பட்ட இடத்தில் அமையும் எழுத்து A ஆகும். டிக் பண்ணிக்கலாம்.